guys, welcome back to our channel Power Beauty. சில எப்படி நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் FreeUp ஆப்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். எப்படி வாங்கினேன், என்ன ப்ராடக்ட் எல்லாமே டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் வர்த்தா, என்ன காயின்ஸ்க்கு வாங்கினேன், கேஷ்க்கு வாங்கினேன், எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் எனக்கு பேக்கேஜிங் ரிசீவ் ஆகிடுச்சு. மேலே வந்து என் பேர் அட்ரஸ்லாம் போட்டு பேக்கேஜிங் பண்ணி கொடுத்தாங்க. பேக்கேஜிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் பிரிக்க எவ்வளோ நேரம் பிரிச்சுன்னு பாருங்கள் நீங்களே. சரி, அப்படியே பிரிக்க நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். எனக்கு வந்தது வந்து ஒரு டேமேஜான டேமேஜ் ப்ராடக்ட் சொல்லிட்டோன்னே நீங்கள் வந்து யாரும் பேனிக் ஆவீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் வந்து FreeUp ஆப்பில் வந்து டேமேஜ் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா உடனே வந்து கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி வந்து எனக்கு டேமேஜ் ப்ராடக்ட் வந்துச்சு சொல்லிட்டு சொல்லுங்கள் சேட்டில். தென் வந்து உங்களுக்கு வந்து ரேட்டிங் கொடுக்க சொல்லுவாங்க. அந்த ரேட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து லோ ரேட்டிங்காக இருக்கப்போ வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டில் என்ன இது வந்துச்சு, குறை இருந்துச்சு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து 24 ஹவர்ஸில் அவங்களே ரிப்ளை பண்ணுவேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் எதுக்கும் வந்து இமெயில் ஐடிக்கு வந்து நீங்களே வந்து ஒரு மெயில் போட்டு விட்டுருங்க. அது ஒரு அன்பாக்சிங் வீடியோ எடுத்து கன்ஃபார்மாக எப்போவுமே வந்து FreeUpல இருந்து ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அது இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதில் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ப்ராடக்ட் ரிசீவ் ஆன உடனே வந்து அன்பாக்சிங் வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக. இப்படி எப்படி ஓப்பன் பண்ணுறீங்க சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது அந்த வீடியோ எடுக்கணும். ஓகேங்களா? எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து இப்போ ஏதாச்சும் டேமேஜ் ப்ராடக்ட் இருந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ஷிப் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் வந்து 49 ருபீஸ் பே பண்ணிவிட்டு ரிட்டன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த 49 ருபீஸ் தவிர்க்கணுன்னா நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ வந்து கன்ஃபார்மாக எடுத்தாகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெயில் ஐடி கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து அன்பாக்சிங் வீடியோவை வந்து கூகுள் ட்ரைவில் வந்து போட்டு அதோட லிங்க்கை மட்டும் தான் எடுத்து நீங்கள் மெயிலுக்கெல்லாம் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்ன ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிடுச்சு அது மாதிரிலாம் சொல்லிவிட்டு உங்களோட அந்த லிங்க்கை மட்டும் எடுத்து போட்டு அனுப்பணும். இந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸில் வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. ரிப்ளை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இப்போ அன்பாக்சிங் வீடியோ இருந்தால் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஷிப்பிங் ரிட்டன் கொடுக்கணும். நீங்கள் ரிட்டன் கொடுத்துட்டு அது வந்து செல்லர்கிட்ட போய் ரீச் ஆன பிறகு தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடைக்கும். அன்பாக்சிங் வீடியோ இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷிப்பிங் சார்ஜ் வந்து கிடையாது. இதெல்லாம் வந்து 49 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். எவ்வளோ உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் சொல்கிறாங்களோ அவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி எனக்கு ஓப்பன் பண்ணோடனே வந்து எனக்கு ஃப்ரீ கிஃப்ட்டு அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த பர்ஸை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. நான் இந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணிட்டு நான் சைடில் வந்து போடுறேன் பாருங்கள். ஒரு நெக்லஸ் செட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த செல்லர் வந்து ரொம்ப அமேசிங்கான ரேட்டிங் இருந்துச்சு. ஒரு 5 ரேட்டிங் தான் இருந்துச்சு. இது வரைக்கும் இவங்க பை பண்ண எல்லாருமே வந்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் தான் சொல்லியிருந்தாங்க. பட் என்னோடய நேரமோ என்ன தெரியல, இது வந்தது வந்து எனக்கு டேமேஜில் வந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு அந்த டாலர் வந்து கையோடு வந்துடுச்சு. அப்படியே இது வந்து ஷார்ட் நெக்லஸ்ஸு. ஷார்ட் நெக்லஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதில் என்ன குறைன்னா லாங் நெக்லஸ் வந்து அந்த டாலர் வந்து கையோடு அப்படி வந்துருச்சு. அப்புறமா வந்து இந்த கம்பலில் வந்து கொஞ்சம் அப்படி பிளாக் அடிச்சிருந்துச்சு. இந்த கோல்டன் ஷேட் போயிட்டு ரொம்ப பிளாக் மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் தான் குறையா இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 4ல் சொன்னாங்க, 430 அப்படி சொன்னாங்க. பட் வந்து பார்கென் பண்ணி 330க்கு வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து சர்வீஸ் சார்ஜ் சொல்லிட்டு போட்டு ஒரு 60 ருபீஸ் எடுத்தாங்க. டோட்டலாக வந்து 391 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். காயின்ஸ்க்கு வாங்கல, கேஷ்க்கு தான் நான் வாங்கினேன். இங்கே பாருங்கள், லாங் நெக்லஸ் தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக கொடுத்துச்சு. இங்கே பாருங்கள், அங்கங்கே மடங்கி போயிடுது. ப்ளஸ் அது கூட பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த டாலர் வந்து அப்படியே வந்துருச்சு. எனக்கு அங்கே இது ஃபிக்ஸ் பண்ணதில் அப்படியே கையோடு எனக்கு வந்துருச்சு. ஓப்பன் பண்ணும்போதே கையோடு வந்துச்சு. அப்போ உடஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி வந்துருச்சு. பட் எனக்கு இந்த நெக்லஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் என்ன பண்ணுறது, உடஞ்சி வர தொட்டு நான் ரிட்டன் போட்டுனேன். இப்போது எனக்கு இன்னும் ரீஃபண்ட் வரல. இன்னும் அந்த செல்லருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் போய் ரீச் ஆகலை சொல்லிட்டு இன்னும் காமிக்குது எனக்கு. நான் வந்து டெலிவரி ஆப் யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு காமிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து தொட்டு எனக்கு ரிட்டன் போட்டு ரீஃபண்ட் வந்த பிறகு நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ போடும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணலாம். நீங்களும் நம்ம சேனலை இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட அப்டேட்ஸ் உடனே வச்சுருக்கேன். பாய்.